சொல்லுங்கள். தமிழகத்தில் பௌத்தத்தை ஏற்று அது இப்படி நடந்த தலைவர்கள் ஆம்சாங் அவர்கள் போனவர் நிறைய மாணவர்கள் இளைஞர்களையும் ஒரு இழப்பு எப்படின்னு அதான் தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டில் அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு பௌத்த பண்பாட்டிற்காக தலித் அரசியல் என்பதை விட பௌத்த பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக தன் வாழ்நாளில் கல்லூரி சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், இது மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி கல்வி புரட்சியை செய்தவர் அவர். அது வெளியே தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியும். அதை போல் இங்கே பௌத்தம் சார்ந்து பயணித்த அரசியல் தலைவர்களுக்கு ஊடே இவர் பௌத்தத்திற்காக தன்னுடைய நலன்களை இழந்து இங்கே பௌத்த தம்மத்தை ஏற்று அவருடைய மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு பௌத்த விகாரையை கட்டியிருக்கிறார் அவர் பகுதியிலே. அதே போல் அவர் சார்ந்திருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி இளைஞர்களை பௌத்த தம்மத்தின் அடிப்படையாக இருக்கிற 5 ஒழுக்கங்களை ஏற்கும் விதமாக பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் மனையை விளையக்கூடாது, போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவங்க அந்த இளைஞர்களை வழிகாட்டிய ஒரு நல்ல தலைவர். அவருடைய இழப்பு பௌத்த மக்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமான இழப்பு, தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பாக நான் கருதுகிறேன். அவருடைய இறுதிச் சடங்கு வணக்கத்திற்குரிய பௌத்த அரவணடிகள் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அது பௌத்த மதத்தின் அடிப்படை கொள்கையாக இருக்கிற 5 ஒழுக்கங்கள், எண்வகை மார்க்கங்களின் வழியாக வெண்ணிற ஆடை துணியோடு பஞ்சசீலங்களை சொல்லி அந்த நிகழ்வு நடக்கும். அங்கே உலகிற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒளியை உண்டாக்கக்கூடிய மெழுகுதிரி இருக்கும், ஊதுபத்தி இருக்கும், அரசமர இலைகள் இருக்கும், அதே போல் வாசனை திரவியங்கள் இருக்கும், தூய்மையின் அடையாளமாக கருதக்கூடிய நூல், அதாவது இணைப்பை உருவாக்கக்கூடிய, அன்பை உருவாக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கும். இவற்றையெல்லாம் வைத்து நாம் செய்வோம். அது அந்த நூல்கள் அந்த இடத்துல வைக்க மாட்டோம். அது மக்களுடைய அவரை சார்ந்து இருக்கிற மக்களின் நட்புறவை வளர்ப்பதற்காக அந்த நூலை வைத்து சீலங்களை சொல்லி அந்த நூலை இறுதியில் நமது கைகளிலே கட்டிக்கொள்வது வழக்கம். அது சாதாரண வெண்ணிற நூல் தான். அவர் சற்று உற்று நோக்குறவங்க கண்டிப்பாக அவரை கொலை செய்யணும்னு எண்ணம் இருக்காது. இந்த வன்மத்தை அவர் என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதில்லை. அந்த வன்மம் என்பது உலக சமூகத்திற்கு எதிரான ஒன்று. புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கொலை செய்யாதேங்கிறாரு. அதுக்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டவங்க அவரை சிதைத்திருக்கிறார்கள். அது அது அவங்களுக்கான இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் வாளை ஏந்தியவன் வாளில் தான் இருக்க முடியும். ஆனால் இவர் அந்த நிலையில் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னை ஒரு பௌத்தராக இணைத்து கொண்டதிலிருந்து இந்த 5 ஒழுக்கங்களையும் தொடர்ந்து பின்பற்றி வருகிறவர். இவருக்கு இந்த நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைவருடைய மனதிலும் இது பேரிடையாக விழுந்திருக்கிறது. அப்படித்தான் நம்ம சொல்லணும். அவர் ஆமாம், பர்மாவிலிருந்து ஏராளமான பௌத்தர்களும் வந்தார்கள். பௌத்த துறவிகள் 5 பேர் வந்திருந்தார்கள். ஏனென்றால் இவருடைய பணிகள்
வெறுமனே தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்குமான பணி அல்ல. இவரை பற்றி பர்மாவில் உள்ள பௌத்தர்கள் அறிவார்கள். இவரை தைவானின் தாய்லாந்தில் இருக்கிற மக்கள் அறிவார்கள். பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் உள்ள பௌத்தர்கள் அறிவார்கள். என இவருடைய பணி மேன்மையானது என்பதை உலகம் அறியும். ஆனால் இது போன்ற இந்த வன்முறை இந்த சமூகத்திலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டும். அதற்கு அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நாம் எல்லோரும் அன்பாக இருக்கணும். அதை தான் எல்லா மதங்களும் போதிக்குது. எந்த மதமும் யாரையும் கொலை செய் என்று சொல்லவில்லை, அன்பு செய் என்று தான் சொல்லுது. எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஆக அன்பை போதிக்கும் இந்த சமூகத்தில் இந்த நாடு நம் தமிழ் மண் ஒரு அருமையான கலாச்சாரத்தை கொண்ட மண். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்னு சொல்கிறாங்க. வள்ளலார் வாழ்ந்த மண் இது. இந்த மண்ணில் இந்த ஆயுத கலாச்சாரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை நாம் அறவே நீக்குவதற்கு நாம் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும். அன்பு, மற்றவர்களை நேசிப்பது, நமக்கு தெரிந்த நாம் அறிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, இல்லை என்று வருபவர்களுக்கு நாம் உதவுவது, பசி என்று வருபவர்களுக்கு பசியை போக்குவது, அறிவை கொடுப்பது, இதுதான் பிக்கு மௌரியார் புத்தா. நமோ புத்தாயா, ஜெய் பீம். நான் கர்நாடகாலிருந்து வந்துட்டு இருக்கேன், பௌத்த பிக்ஷுனி. ஸோ இன்றைக்கி அந்த தலைவா, தலித் தலைவா, தமிழ்நாட்டுக்கே இந்த புத்த தம்மா சங்கா என்னன்னுட்டு சொல்லி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவங்க சம்விதானம் என்னன்னுட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தவர். அது நான் கண்ட ஒரு பெரிய தலைவா அவர். அதனால அவங்க புத்தர் என்ன எப்படி இருந்தாங்கன்னுட்டு மக்களுக்கு தெரியாது. அந்த புத்தர் இந்த மாதிரி இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ சேஞ்ச் ஆகணும், நீங்கள் உங்கள் உலகத்து சேஞ்ச் ஆகணும். சம்விதானம் என்ன, ஒரு எஜுகேஷன் என்ன, இது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தா ஒரு நிஜமான ஒரு பெரிய தலைவா நம்ம ஆர்ம்ஸ்ட்ராங். ரியலி நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அவங்க ஒரு ஆர்ம்ஸ்ட்ராங் போனால் என்ன, ஒரே ஒரு ஆர்ம்ஸ்ட்ராங் போனால் அது எதுவுமே இல்லை. நிறைய ஆர்ம்ஸ்ட்ராங் இப்போ உருவாக்கி இருப்பாங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது, இத்தனை பேர் மார்னிங்லேருந்து நிறையா பேர் பசங்களை கண்ணில் தண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ரியலி கிரேட். ஹேட்ஸ்அப் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் ஹேட்ஸ்அப் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஒரு கூட்டம் எங்கேயும் பார்த்துட்டு கிடையாது. நம்ம ஒரு புத்தா, ஒரு சங்கா எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அவங்க சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால அவங்களுக்கு ஒரு புத்தர், ஒரு கருணை, மைத்திரி, சாந்தி, அவங்களுக்கு ஒரு சமாதானம், ஆத்மா சமாதானம் கொடுக்கணும், சாந்தி கொடுக்கணும். அதனால நம்ம எல்லாம் இப்போ ஒரு சாந்தியோடு அவங்களெலாம் ஒரு சென்டப் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க பாடி போனால் என்ன, அவங்க ஹார்ட் நம்ம கூட எல்லார் கூட, தமிழ்நாடு பசங்கள் கூட இருக்குன்னுட்டு நான் நினைக்க போகிறேன். எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல போகிறேன். ஏன்னா இத்தனை பசங்களும் அவங்கள அனுப்புறதுக்காக நீ என்னட்டு ஒரு இது ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி ஹேட்ஸ்அப் தமிழ்நாடு பசங்களுக்கு எல்லாம். அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நிம்மதி, சாந்தி, மைத்திரி எல்லாம் கிடைக்கணும். இந்த துக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு. ஃபஸ்ட்டு அந்த துக்கம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புத்தா பகவான், தத்தாகத்த புத்த பகவான் அவங்களுக்கு ஒரு கருணை செய்யணும்னுட்டு நான் நினைக்க போகிறேன். இன்றைக்கி எல்லாமே சாந்தியோடு இருக்குது. அவங்கள போவாங்க. இது அவங்க ஹார்ட் எல்லாரும் உடம்புல இருக்குது, எல்லாரும் ஹார்ட்டில் இருக்குது. அவங்க செஞ்ச ஒரு சின்ன சின்ன ஸ்மால் அண்ட் பிக் ஒர்க் இன்றைக்கி இத்தனை பசங்களை இங்கே சேர்றதுக்கு ஒரு காரணம். அதனால நான் அவங்களாம் இஸ் எ பிக் லீடர் ஆஃப் இன் தமிழ்நாடு, நாட் தமிழ்நாடு, இன் இந்தியான்னுட்டு நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். தேங்க்யூ. நான் மைத்ரி மாதாஜி, பெங்களூர்.